ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஹோம் ஃபுட்ஸ். நாம் இன்னைக்கு போலி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்த்துடலாம். 1 கப் மைதா மாவு, 1 கப் கடலை மாவு, 1 கப் சர்க்கரை, ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல், நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், 4-5 டேபிள் ஸ்பூன், ரீஃபைண்ட் ஆயில், மாவு பிசைகிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 5 ஸ்பூன், 5 ஏலக்காய், தேவையான அளவு உப்பு. கடலைப்பருப்பை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற விடும். எடுத்து வச்ச மைதா மாவை கொஞ்சம் தண்ணி தெளித்து உப்பு போட்டு கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சுக்கணும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஒரு பாதி 3/4 வேக்காடு இப்படி ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு கடலைப்பருப்பு, தேங்காய், சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, தேங்காய், சர்க்கரை எல்லாம் போட்டு அரைச்சிருக்கு. இல்லை கொஞ்சம் அந்த எடுத்து வச்ச ஏலக்காய் தூளையும் போட்டிருக்கோம். அது நம்மளுக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சிக்கணும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுக்கணும். ஒரு வாழை இலை எடுத்துக்கணும். அதில் 2 சொட்டு நெய் ஊற்றி நல்லா தடவிட்டணும். தடவிட்டு அந்த மைதா உருண்டையை வச்சுக்கணும். வச்சுட்டு எடுத்துக்கணும். இதை அப்படியே தட்டிட வேண்டியதுதான். தோசைக்கல் காஞ்சோட்டி ஒரு 2-3 சொட்டு நெய் விட்டுட்டு நம்ம தட்டி வச்சிருக்கிற போலியை எடுத்து இப்படி போட்டுருணும். போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யை அப்படி சுற்றி விடணும். ஒரு பக்கம் வெந்தோடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருணும். போலி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க வீவர்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.